ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை பணிந்து அந்த வேழமுகத்தானை பணிந்து இன்றைய 12 ராசிகளுக்குரிய பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 16/9/2024 ஆவணி மாதம் 31ஆம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை. வாரத்தினுடைய முதல் நாள். எல்லோரும் வேலைக்கு செல்கின்ற தயாராகின்ற நாள். அற்புதமான நாள். இந்த வாரம் முழுக்க எல்லாருக்கும் நன்றாக இருக்கட்டும் பிரார்த்திக்கின்றேன். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுபஹோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சுக்கிரஹோரை இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 3:52 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:30 மணி வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி திதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்கவும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம். வாருங்கள். இன்று மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இன்றைய தினம் இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு சம்பந்தமாகவும் வண்டி வாகன சம்பந்தமாகவும் நல்ல யோகம் உண்டாகின்ற நாள். புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது இருக்கின்ற வீட்டிலிருந்து ஒரு வசதியான வீட்டிற்கு செல்வதற்கோ இன்று முயற்சி செய்வீர்கள். அது நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற 100% வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாவிட்டால் நமக்கு எதுவுமே சரியாக நடக்காது. நம்முடைய ஜாதக ரீதியாக எல்லா கோச்சாரங்களும் சரியான விதத்திலே இருந்தால் கூட முன்னோருடைய ஆசை இல்லை என்றால் நமக்கு அவை கிடைக்காது. ஆகவே முன்னோர்களுடைய ஆசைகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே வருங்காலத்திலே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள், திதி போன்றவற்றை சரியாக செய்யுங்கள். சரியாக செய்தால் நீங்கள் நினைத்ததெல்லாம் இரட்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளிலே ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கினால் அது நல்லது. இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி அன்னையை பணிய வேண்டும். ஸ்ரீசக்கர ராஜராஜேஸ்வரி என்று ராஜராஜேஸ்வரியை பாடி இன்றைய நாளை, இன்றைய சந்தோஷங்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் கிடைக்கின்ற நாள். அரசு வழியிலே ஏதேனும் முயற்சி செய்தீர்கள் என்றால் இன்றைய தினம் அதற்கான பலன் கிடைக்கும். பெயர் புகழ் கிடைக்கின்ற நாள். அரசு வகையிலே ஏதேனும் வேலை செய்திருந்தீர்கள் என்றால் இன்றைய தினம் அதற்கான பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை அற்புதமாக நடைபெறும். எல்லா வேலைகளும் மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் ஏற்படுகின்ற நாள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும்.
தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியை தருகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் எல்லாம் அற்புதமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா வகையிலும் மனதிலே சந்தோஷம், ஏற்றம், முன்னேற்றம். வருங்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அப்படியே நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வருங்காலத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை? நிறைய பேங்க் பேலன்ஸ், இப்படி நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்று பார்த்தால் நரசிம்மரை பற்றி கொள்ள வேண்டும். நரசிம்மரை பற்றி கொண்டு இன்றைய நாளை சிறப்பாக நடத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதனாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கைதேடி வருகின்ற நாள். பாக்கியங்கள் எல்லாம் உங்களை தேடி வருகின்ற நாள். நீங்கள் தேடி போக வேண்டாம், உங்களை தேடி பாக்கியங்கள் வருகின்றன. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடியும். இனிதே முடிந்து சம்பந்தி வீட்டாரோடு நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குளிப்பீர்கள். பதவி உயர்வு, வேலை மாற்றம், பொருள் வரவு, தனலாபம், திடீர் அதிர்ஷ்டம் என அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை, சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஏற்றமும் மாற்றமும் தெரிகின்ற இன்றைய நல்ல நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தீர்களானால் தமிழகத்திலே இருக்கின்ற சீர்காழி சட்டநாதர் ஆலயத்துக்கு சென்று சட்டநாதரை வழிபடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். ஆகவே தேவையில்லாத பயத்தை உதறி தள்ளுங்கள். சந்திராஷ்டம தினத்தன்று ராமநாமத்தை உச்சரியுங்கள். தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் உண்டாகலாம். ஆகவே தேவையுள்ள பயணங்களை மட்டும் செய்யுங்கள். இந்த பயணம் நாம் செய்ய வேண்டுமா, இங்கிருந்து நாம் கிளம்பி போக வேண்டுமா என்று யோசித்து பயணத்தை தேர்ந்தெடுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். செய்தொழிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். வீண் பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் கொடுக்க வேண்டாம், நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். முக்கியமாக சென்றாக வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு சதுர்காய் விட்டுவிட்டு நெய் தீபம் ஏற்றிவிட்டு கிளம்பி செல்லுங்கள். விநாயகப் பெருமான் உடன் வருவார். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். மிகவும் ஜாக்கிரதையாக இந்த சந்திராஷ்டம நாளை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இந்த சந்திராஷ்டம நாளிலே நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரை பற்றி கொள்ளுங்கள். சந்திராஷ்டம நாள் சந்திரன் போன்ற குளிர்ச்சியான நாளாக மாறும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். உறவினர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஹவாடா என்று பெருமூச்சு விடுவீர்கள். நன்றாக இருக்கும் இன்றைய நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மொத்தமாக தீரும். சொத்து தேடி வரும். உங்களை தேடி சொத்து வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பொருளாதாரம்
மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பாக்கெட்டிலே பணம் இருக்கும், பையிலே பணம் இருக்கும், வங்கி கணக்கிலே பணம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் இல்லத்திலே. ஆகவே எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சமயபுர மகமாயியை பற்றி கொள்ளுங்கள். மகமாயி சமயபுரத்தாளே என்று அவளுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுடைய பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். குடும்பத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் எல்லோருக்கும் சொல்லும் உபாயம்தான், விநாயக பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிவிட்டு சதுர்காய் விட்டு புறப்பட்டு செல்லுங்கள். புதிதாய் இன்று எதுவும் கடன் வாங்காதீர்கள். புதிய முதலீடுகளை செய்யாதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்றன. மேலதிகாரிகளை அனுசரித்து அவர்கள் மனம் போல் நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இந்த நாளிலே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சர்வ ஜாக்கிரதையாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ராமநாமத்தை சொல்ல வேண்டும். ராமா 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 என்று ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் அன்றைய நாள் நமக்கு நல்லதாக அமையும். நம்முடைய மனதிலே தேவையில்லாத சஞ்சலங்கள் தோன்றாது. ஆகவே உங்களுடைய நாளை துடிப்பான நாளாக மாற்றிக்கொள்ள ராமநாமத்தை ஜெபியுங்கள். அந்த அயோத்தி ராமனை பற்றி கொள்ளுங்கள். அயோத்தி ராமா அயோத்தி ராமா என்று அயோத்தி ராமனை பற்றி கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். நாளை நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தந்து பணவரவை அதிகரித்து பொருளாதாரத்தை திருப்திகரமாக வைத்து தொற்றதையெல்லாம் பொன்னாக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களிடமிருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். உங்களுக்கு ஏதேனும் சொத்திலே வில்லங்கம் இருந்து அது கோர்ட்டிலே இருந்தால் அவையெல்லாம் நல்லபடியாக முடிவதற்கு காலம் கழிந்து வருகின்றது. மனம் சந்தோஷமாக இருக்கும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அதன் மூலம் நல்ல வருமானம். எல்லா பாக்கெட்லையும் பணம் போட்டுப்பீங்க. அப்படி இருக்கு. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணம் வெற்றியை தரும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கின்றது. இந்த நாளை கொண்டாடுங்கள். இந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்றால், நீங்கள் இன்றைய தினம் நினைக்க வேண்டிய கடவுள் வயலூர் முருகன், வயலூர் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய கருணையினாலே என்று வாரியார் சுவாமிகள் சொல்வார். அப்படிப்பட்ட அருமையான கருணை மிக்க தெய்வம் வயலூர் முருகன். அவனை பணிந்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். முருகன் கவசத்தை சொல்லுங்கள். கந்தகுரு கவசத்தை சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். புதிதாக வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். புதிதாக வாகனம் எடுப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். இருக்கின்ற 2 சக்கர வாகனத்தை கொடுத்துவிட்டு காரை வாங்குவீர்கள். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி அற்புதமாக இருக்கின்றது.
கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, உத்தியோக மாற்றம், பதவி உயர்வு எல்லாம் தேடி வர இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிந்து விரைவிலே நாள் குறிப்பார்கள். முதலிலே நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிப்பார்கள். அதன் பின்பு முகூர்த்தத்துக்கு, சுப முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பார்கள். மகிழ்ச்சி கடலிலே குளிப்பீர்கள். நீங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த வருவாய் உங்களுக்கு தேடி வரும். பேங்க் லோன் அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் இந்த வாரம் அது கைக்கு வரும். இன்றைய தினம் அதற்கான முயற்சிகள் எடுங்கள், நிச்சயமாக நடைபெறும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்றன. மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எப்படி சொல்வது, அப்படி இருக்கின்றது இந்த நாள். ஏற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த சுபமுகூர்த்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது உங்களுக்கு. இன்றைய நாளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் யாரை பணிய வேண்டும் என்றால், தமிழகத்திலே இருக்கின்ற அற்புதமான கோவில் ஸ்ரீரங்க பெருமாள். ஸ்ரீரங்க பெருமாளை பணிந்து, அந்த ரங்கநாதரை பணிந்து இந்த நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு ஏதேனும் நல்லது நடக்கும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என்று பயணங்களிலே நிறைய கவனத்தை செலுத்துவீர்கள். பயணம் செல்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற நாள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. மருத்துவரை தேடி போகாத நாள். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அதிலே ஏற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். சுய தொழிலிலே அற்புதமான ஒரு லாபம் உண்டாகும். நல்ல முன்னேற்றம். அடுத்து இன்னொரு பிரான்ச் ஓபன் செய்வதற்கு நாள் குறிப்பீர்கள், இடம் குறிப்பீர்கள். அப்படி ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய காலகட்டம் இருக்கின்றது. இப்படி நல்லனையெல்லாம் தருகின்ற நீங்கள் இன்று யாரை வழிபட வேண்டும் என்றால், நமக்கு நல்லன எல்லாம் தருகின்ற அந்த அபிராமி தேவி, திருக்கடையூர் அபிராமி தேவியை வணங்கி இன்றைய நாளை மேலும் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி, அவர் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற அற்புதமான நாள். நிறைய பணம் வரும். கடனை எல்லாம் கொடுத்து விட்டு கடன் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீர்கள். சிலருக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்கும். வேலை மாற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்றன. சிலருக்கு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு, அவர்கள் பெட்டி கடை வைத்திருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும். கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க உங்களை. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை, புரிந்து கொள்ளுதல், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். திடீர் பணவரவு உங்களை திக்குமுக்காட வைக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். இப்படி எல்லா வகையிலும், தொழில் வகையிலும் சரி, குடும்ப வகையிலும் சரி, சுற்றத்தார் வகையிலும் சரி, எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒன்றே ஒன்று. கரூர் போகும் வழியிலே தான்தோன்றி மலை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த தான்தோன்றி மலை நாதரை நினைத்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். அற்புதமான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார்.
உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வர வேண்டிய பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். சுய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த இந்த அருமையான நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பசுபதீஸ்வரர் கரூரிலே குடிகொண்டிருக்கின்ற அந்த பசுபதிநாதரை பணிந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சற்று தள்ளி போகின்ற நாள். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை சற்று தள்ளி போடுங்கள். இன்றைய தினம் வேண்டாம். வீடு வண்டி சம்பந்தமாக விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் குருநாதரை துதிக்க வேண்டும். குரு ராகவேந்திரரோ மகாபெரியவாளோ ரமண மகரிஷியோ உங்களுக்கு எந்த குருவை மனதிலே பிடிக்குமோ அந்த குருவினுடைய பெயரை இன்று நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். குரு கடாட்சம் தேவைப்படுகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆகவே தேவையில்லாத பயத்தை தவிர்த்து குருவினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய கூட்டாளியோடு தேவையான விஷயத்தை மட்டும் பேசுங்கள். மற்றவற்றை பேச வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இல்லத்திலே உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அது ஆதாயம் உண்டாகும். ஆனாலும் இன்றைய நாளில் நீங்கள் குருவினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு குரு ராகவேந்திரரோ நான் முன்பே சொன்னபடி குரு கடாட்சம் தேவைப்படுகின்ற நாள். முடிந்தால் ஏதேனும் ஒரு குருநாதருடைய ஆலயத்திற்கு சென்று ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு அரை மணி நேரம் குருவினுடைய சன்னிதானத்திலே அமருங்கள். மனம் நிதானத்துக்கு வரும். அப்போது எளிதாக கடந்து விடலாம். எனவே எப்படி கடலிலே செல்லும் போது அலைகள் நிறைய இருக்கும் போது படகை செலுத்துவதற்கு சிரமமாக இருக்குமோ அதுபோல் இன்றைய தினம் உங்களுக்கு மனம் சற்று அலைபாயும். எனவே அந்த அலைபாய்தலை தவிர்ப்பதற்கு குரு கடாட்சம் தேவைப்படுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே குருநாதரை பணியுங்கள். உங்களுடைய குருநாதரை பணிந்து இன்றைய நாளை செம்மையானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிகளுக்கான பலன்களை இதுவரை பார்த்தோம். உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.